வணக்கங்க. ஒரு வீடியோங்க. ஒரு பையன் ஒரு பையனுங்க ஒரு பையன் வந்து தவறான வழியில வயசு வரம்பு தெரியாம பழகுறது, பிடிக்கிறது, ஒரு அம்மா ஸ்தானத்தில இருக்கவங்ககிட்ட கூட கெட்ட தன்மையோட பழகுறதுங்க. கெட்ட சாவகாசத்தோட பழகுறது, அவங்களது அவங்களுடைய சொத்த அபகரிக்கணும், அந்த மாரியெல்லாம் எண்ணம் உள்ளவன் வந்து எண்ணம் உள்ளவனெல்லாம் என்ன ஆவானாங்கன்னா, என்ன ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு தான் போவான். அம்மா, அவிங்க அம்மா, தாய் தாய் மாரி இருக்கிறவங்கிட்ட ஏதாவது அந்த மாரியெல்லாம் ஒரு குணமுள்ளவன் வந்து போன ஜென்மத்திலேயே நாயை விட கேவலமான பிறவியில பிறந்திருப்பானுங்க. அந்த மாரி பிறவியில இருக்கிறவன் இந்த ஜென்மத்தில இப்படித்தான் இருப்பான். இப்படித்தானுங்க இருப்பான். இப்படித்தான் இருப்பான். நம்ம வயசுக்கு தரம் தரையாம வயசுல மூத்தவங்கன்னு கூட பார்க்காம, அவிங்கிட்ட தப்பான கண்ணோட்டத்தில அவிங்கள பார்க்கறது, பிடிக்கிறது, செய்யறது அப்படிங்கும்போது மோசமான அவன்கிட்ட கடவுளுடைய அனுகிரகமே கிடையாதுங்க. அவன் குடும்பத்திலயும் கிடையாது. எங்க அப்பாவுக்கும் கிடையாதுங்க, அவனுக்கும் கிடையாதுங்க. அந்த பையன் வந்து ரொம்ப தாழ்ந்த நிலைமையில போயிருவானுங்க. குறிப்பிட்ட வயசு வரும்போது நோய்வாய்ப்பட்டுருவான். குறிப்பிட்ட வயசு அதாவது 45லயே அவன் நோய்வாய்ப்பட்டுருவானுங்க. நோய்வாய்ப்பட்டு, அல்லோல்பட்டு அந்த கரும வினையெல்லாம் அப்பவும் தீராது. அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போவே முடியாதுங்க. வயித்து கழுவல இப்போ. வேலைக்கு போறேன், வேட்டைக்கு போறேன், வயித்து கழுவலாம். வயித்து கழுவலாமே தவிர அடுத்த ஸ்டெப்புக்கு போவே முடியாது. தெளிவான ஒரு மூஞ்சியும் இருக்காதுங்க அவங்ககிட்ட. திருட்டு மூஞ்சி தான் இருக்கும். நாய் மாற ஒரு அமைதி, ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு அமைதி, ஒரு பழக்கவழக்கம், ஒரு பண்பு, பாசம், பற்றுதல் இதெல்லாம் இருக்காது. அந்த மாரி குணமுள்ளவங்களுக்கு அதெல்லாம் இருக்காதுங்க. என்னங்க? வயசு மட்டும் இல்லைங்க. யாரை வேணாலும், எது வேணாலும் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க. பிறவி அசிங்கமான பிறவி. அதனால இறைவன் வந்து அதெல்லாம் தண்டனை அவனுக்கு. கரும வினை தண்டனை. அதெல்லாம் அதெல்லாம் நடக்குங்க. அவனோட இறுதி காலமெல்லாம் வந்து மோசமா முடியும்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய். ஓகே.